இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே. ஐடிசி ஸ்டாக்கை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். சில பேருக்கு இந்த ஸ்டாக் கொடுக்குற டிவிடெண்ட்காக பிடிக்கும், சில பேருக்கு இந்த ஸ்டாக் பெருசாக மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு பிடிக்காம இருக்கும். ரீசெண்டாக நிறைய இன்வெஸ்டருக்கு இந்த ஸ்டாக் கீழே விழுந்ததில் பயமாக இருந்திருக்கும். நானுமே இந்த ஸ்டாக் கீழே இறங்குறதுல சர்ப்ரைஸ்டாக தான் இருந்தேன். இந்த வீடியோவில் ஏன் ஐடிசி ஃபால் ஆச்சு, இதனால் ஐடிசி பிஸ்னஸ்க்கு என்ன இம்பாக்ட் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இன்வெஸ்டராக நாம் என்ன பண்ணணும் இந்த டைம்லன்னு பார்ப்போம். ஐடிசி ஸ்டாக் கரெக்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, சிகரெட்டுக்கு ரீசெண்டாக கொண்டு வந்த ஹை டேக்ஸ் தான் காரணம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ப்ரீவியஸாக சிகரெட்டுக்கு 28% ஜிஎஸ்டி இருந்துச்சு. February 1 இருந்து 40% ஜிஎஸ்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சிகரெட்ஸ்க்கு புதுசாக எக்ஸைஸ் டியூட்டியும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சிகரெட்டோட லென்த் அண்ட் டைப்பை வச்சு 1000 சிகரெட்டுக்கு 2000 ரூபாயிலிருந்து 8500 ரூபாய் வரை எக்ஸைஸ் டியூட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புது டேக்ஸ் சிகரெட் விலையை 25% இருந்து 30% அதிகமாக்கும். இது ஒரு பெரிய விலையேற்றம் தான். ஆனால் இப்போ கேள்வியே, இந்த விலையேற்றத்தால் ஐடிசி பிஸ்னஸுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு தான். ஐடிசிக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த டேக்ஸை கம்ப்ளீட்டாக கன்சியூமர் மேலே போடுறது. அப்படி பண்ணிட்டா அவங்களோட சிகரெட் பிஸ்னஸ் வால்யூம் கண்டிப்பாக குறையும். அல்லது கன்சியூமர் சீப்பரான சிகரெட்ஸ் பிராண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது ஆப்ஷன், இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை குறைச்சிக்கிட்டு சிகரெட் ப்ரைஸை கம்மியாக ரைஸ் பண்ணுறது. இப்போதைக்கு ஐடிசியோட பிஸ்னஸில் 40 to 42% சிகரெட் ரெவன்யூ தான் இருக்குது. எஃப்எம்சிஜியில் 30%, அக்ரி பிஸ்னஸில் 20%, பேப்பர் போர்டு அண்ட் பேக்கேஜிங் பிஸ்னஸில் 10% இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். ப்ராஃபிட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் சிகரெட்ஸில் இருந்து தான் ஐடிசிக்கு 83% ப்ராஃபிட்ஸ் வருது. எஃப்எம்சிஜியிலேருந்து 6.5%, அக்ரி பிஸ்னஸ்லேருந்து 7.5%, பேப்பர் போர்டு அண்ட் பேக்கேஜிங் பிஸ்னஸ்லேருந்து 3% ப்ராஃபிட் வருது இந்த கம்பெனிக்கு. ஓவராலாக இந்த டேக்ஸ் ஹைக்னால ஐடிசியோட மார்ஜின்லையும் ப்ராஃபிட்லையும் 10 to 15% ஃபால் ஆக சான்ஸ் இருக்குது. இதனால தான் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாகிருக்கு. ஒரு இன்வெஸ்டராக இந்த சுச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணுறது? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஆல்ரெடி இந்த நியூஸை வச்சு ஐடிசியோட ஷேர் ப்ரைஸை நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்து கீழே இறக்கிட்டாங்க. இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டின்னு டெக்னிக்கல் சார்ட் வச்சு பார்க்கும்போது 300 ரூபா வரை போக ஒரு சான்ஸ் இருக்குது. பிஇ ரேஷியோன்னு பார்த்தா கூட போன ஜூனில் இருந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் மீடியன் பிஇ விட கம்மியாக தான் இருக்குது. இந்த ஷேர் ப்ரைஸோட சென்டிமெண்ட்ஸ் மோசமாக இருக்கிறதால உடனே இந்த ஷேர் ப்ரைஸில் ரெக்கவரி எதிர்பார்க்க முடியாது. ஷார்ட் டேர்மில் ஐடிசி கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடிசி ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கடனும் கிடையாது. ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ரீசன்ட் கரெக்ஷன்னால டிவிடெண்ட் ஈல்டும் 4%க்கு மேலே போயிருக்கு. லாங் டேர்முக்கு பார்க்கும்போது ஐடிசி ஆல்ரெடி சிகரெட் பிஸ்னஸில் இருந்து மூவ் ஆகி எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரைஸ் கரெக்ஷனை யூஸ் பண்ணி நான் இந்த ஷேரை அக்யூமுலேட் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.